வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம். இது எங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் காரியப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஜேஆர் இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மில் தான். இவங்க இந்த ஆர்கானிக் ஃபார்மில் எல்லா பிளான்டேஷனுமே பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷிங்கு, மீன் வளர்க்குறது, ஆடு மாடு, கோழி வளர்ப்பு. இது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்தோட ஓனர் நம்மளோட வீடியோ யூடியூப்பில் பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இவங்களுக்கு 5 HP செட்டப் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம 330 பாலி பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அக்ரிகல்ச்சர் பம்பிங்க்கு ஜென்ரலாகவே மோஸ்ட்லி பாலி பேனல் தான் யூஸ் பண்ணுறது. பம்பிங்கை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு பாலி பேனல் கொடுத்துருக்கோம். 16 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 16 பேனல் யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது GI ஸ்டோலார் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்கோம். இதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா விக்ரம் பேனல் சூஸ் பண்ணியிருக்கோம். விக்ரம் பேனல் 16 நம்பர் டெக்ஸ்மோட டெரா பம்ப் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் கம்பல்சரி எங்களுக்கு டெக்ஸ்மோ பம்ப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் டெக்ஸ்மோவில் டெரா மாடல் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு ட்ரைவ் நம்ம எல்லா பம்பிங்க்கு யூஸ் பண்ணுற சேம் ABB தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ABB யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் மற்ற பிராண்ட் மற்ற ட்ரைவை கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ABBயோட ட்ரைவோட பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சிக்கு மற்ற ட்ரைவ் ஈக்குவலுக்கு இருக்காது. ஸோ இது உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் அவுட்புட் அதிகமாக கொடுக்கும். இது இனிஷியலாக நம்ம கொடுத்துட்டு இருந்தது கனெக்ஷன் கொடுத்த டயக்ராம்ஸு. ஸோ கொடுத்துட்டு நம்ம மோட்ரு நம்ம 5 HP மோட்ரு, பைப்பு, கேபிள், கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இது மோட்ரு இறக்கி முடிச்சாச்சு. நம்ம சைட் முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அது ப்ராப்பர் சன்லைட் எதுவுமே கிடையாது. இந்த டைமில் ஒரு 5 to 5:30 இந்த டைமில் ஒரு 5 HP செட்டப் உங்களுக்கு இது ஒரு 160 feet 180 feetலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேருந்து எந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் டெலிவரி வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா பைப் ஆசீர்வாத் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். கேபிள் ஃபினோலக்ஸ் 4 2 ஃப்ளாட் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரைவ் ABB, மோட்டர் டெக்ஸ்மோ, பேனல் விக்ரம் சோலார். இவங்களுக்கு EB சப்ளை எதுவுமே கிடையாது. EB எதுவும் வாங்கலை. சோலார் மூலமாக தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபிஷ் பாண்ட் ஒரு போட்டுட்ருக்காங்க. நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பிளான்ட் போட்டு கொடுத்தோம். இதை யூஸ் பண்ணி தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற எல்லாத்தையுமே வாட்டர் பர்பஸ் இதுக்கு இந்த சோலார் செட்டப்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது அடிஷ்னலாக ஒரு ஃபிஷ் பாண்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு 1 HP மோட்ரு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. பட் அது என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. இது இனிஷியலாக நம்ம சோலார் போட்டதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக இப்போ எடுத்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது பம்போட அவுட்புட் டெலிவரி. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:20 இருக்கும். ஸோ 5:20க்கு நம்மளோட பம்போட அவுட்புட் டெலிவரி 2 inch பைப் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஒரு 1.25 inch பைப் டெலிவரி அவுட்புட் கொடுத்துட்ருக்கு. அதாவது ஈவினிங் 5:30 அந்த டைமில் ப்ராப்பர் சன்லைட்டில் தான் ரொம்ப லோவர் சன்லைட்டில் ABB ட்ரைவு 5 kilowatt பேனல் கொடுத்து 5 HP பம்ப் செட்டப்புக்கு நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.25 inch அவுட்புட் டெலிவரி கொடுத்துட்ருக்கு. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அந்த டெலிவரி அவர் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைட். அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்தாலும் அவங்களால ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். இவங்க டேரெக்டாக பிளான்டேஷன் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க தொட்டிக்கு ஃபில்அப் பண்ணி அது மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது எர்த்திங். இதுக்கு கறி உப்பு போட்டு தான் நம்ம எர்த்திங் கொடுத்துட்ருக்கோம். அஸ் யூஷுவல் எப்படி நம்ம ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் மற்ற எல்லாத்துக்குமே எர்த்திங் பண்ணுறோமோ சேம் அதே இது தான். உப்பு கறி போட்டு தான் இது நம்ம எர்த்திங் கொடுத்துட்ருக்கோம். இந்த செட்டப்பில் கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.